வணக்கம். திமுக கூட்டணியில மிகப்பெரிய ஒரு சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கு. 2 விஷயங்கள். 1 நீலகிரி தொகுதி எம்பி ராசா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வந்து ஜாதி கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒப்பிட்டு சொல்லிட்டார். இதற்கு அந்த கட்சி தொண்டர்கள்லாம் அவருக்கு எதிராக இன்றைக்கு நீலகிரியில் போராட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் இவர் வந்து இந்த கூட்டணியிலே தொடருவாரா இல்லை விலகுவாரா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஏன்னா என்னதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து பொது நலத்தோட பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு கட்சி நடத்திக்கிட்டு இருந்தாலும் இவர்கள் வந்து அவரை வந்து ஒரு ஜாதி கட்சியாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் திருமாவளவன் அவர்களுடைய கட்சிக்காரர்கள்லாம் இவர்கள் மீது குற்றம் சாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ராசா அவர்களை வந்து திமுக வந்து முன்னிறுத்துதுன்னா அது திருமாவளவனுக்கு எதிராக தான் வந்து முன்னிறுத்திருக்கிறாங்க. திருமாவளவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ராசா அவர்களுக்கு திமுகவில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது, முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது வரைக்கும் ராசா போன்ற தலித் ஆளுமைகள் வந்து அந்த கட்சியில் பெரிய அளவில் பதவி பிடிக்கல. அதற்கு முன்னாடி சத்தியவாணி முத்து அமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அதன் பிற்பாடு அந்த 90க்கு அப்புறம் திருமாவளவன் அவர்களுடைய வளர்ச்சிக்கு அப்புறம் நம்ம கட்சியிலையும் தலித்துகளுக்கு வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ராசாவுக்கு எம்பி பதவியாக்கி அவரை மத்திய அமைச்சர்லாம் ஆக்கியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கிறது சரிதான். அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் பொது நீரோடையில் கலந்தாலும் அவரை வந்து இவங்க வந்து ஜாதி கட்சி தலைவராக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டாக வச்சிருக்கிறாங்க. 2வதாக இந்த கூட்டணி நீடிக்குமா நீடிக்கலையா அப்படிங்கிறதுக்கு 2வது காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணியில் கடந்த 3 தேர்தலாக உடன் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார். திமுக கூட்டணி 3 தடவை வெற்றி பெற்றிருக்கு. எல்லா தேர்தலையுமே திமுக கூட்டணி தான் வெற்றி. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணியில் இணைய போவதாக ஒரு செய்தி ஒன்று பரவுது. ஸோ இந்த மாதிரி செய்தி பரவுறதை வந்து ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் அறிவித்தபடி பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 2 பேராக செயல்படுறாங்களா, அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தனியாக செயல்படுறாங்க. ஸோ இவருக்கு 6 சீட்டு கொடுத்து இவரை கூட்டணியில் எழுப்பதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்வதாக ஒரு செய்தி ஒன்று பரவிட்டுருக்கு. ஒருவேளை அவர் வந்து திமுக கூட்டணியில் வந்தால் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில் இருப்பாரா இல்லை விலகுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது 2 விஷயங்கள் வந்து திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணியிலே தொடருவாரா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை விலகி போனாலும் போய் விடுவாரோ அப்படிங்கிற மாதிரியும் பார்க்குறாங்க. ஏனென்றால் நம்ம இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பொது தொகுதியை கேட்டு வாங்கி 2 பொது தொகுதியில் எம்எல்ஏக்களை வந்து வச்சிருக்கிறாரு. ஆனாலும் அவரை வந்து ஜாதி கட்சியாக தான் திமுக தலைமை பார்க்குதா அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸும் வரப்போகிறாரு. ஸோ ராமதாஸ் வந்தால் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. ஸோ இது 2மே இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கு. இந்த கூட்டணி தொடருமா இல்லை உடையுமா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும்.